வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 80, பக்கம் 721. மாறி மாறி வாசிப்போமாக. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பே, ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே செவிகொடும். கேபிரீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே பிரகாசியம். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுதே இரட்சிக்கப்படுவோம். கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். சேனைகளின் தேவனே, எங்களை திரும்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுதே இரட்சிக்கப்படுவோம். அதற்கு இடத்தை ஆயத்தப்படுத்தினீர், அது வேரூன்றி தேசமெங்கும் படர்ந்தது. அது தன் கொடிகளை சமுத்திர மட்டமாகவும் தன் கிளைகளை நதி மட்டமாகவும் படரவிட்டது. காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது, வெளியின் மிருகங்கள் அதை மேய்த்து போடுகிறது. உம்முடைய வலது கரம் நாட்டின கொடியும் உமக்கு நீர் திடப்படுத்தின கிளையையும் கடாச்சித்தரலும். உமது கரம் உமது வலப்பரிச்சத்திற்கு புருஷன் மீதிலும் உமக்கு நீர் திடப்படுத்தின மனுஷ குமாரன் மீதிலும் இருப்பதாக. சேர்ந்து வாசிப்போமாக. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திரும்பி கொண்டு வாரும். உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவோம். வாசிக்கப்படியாக வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்வார். எழுந்து நிற்போமா? வேதத்தை தூக்கி பிடித்து, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அபியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். கர்த்தர் நாமம் மைமைப்படுவதாக. அனைவரும் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். எங்களை நேசிக்கின்ற நல்ல பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, அல்பாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் மந்தம் ஆனவரே, எல்சடாய் உமக்கு தோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுத்திருப்பதற்காக நன்றி. வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாத அளவிற்கு இந்த இடத்தையும் இந்த சபையும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவர் ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனப்படுத்துவார். ஆண்டவரே, உங்களுடைய கிறிஸ்துவை போல எங்களை பிரதிபலிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்கள் பெருகி நான் சிறுகி இடம் முழுவதும் ஹோலி ஸ்பிரிட் இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன பெருமையெல்லாம் கர்த்தருக்கு இயேசு நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம் இன்றைய தினத்திலே என்ன வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது கோ அண்ட் லைக்வைஸ் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்தார். நீயும் போய் அந்த படி செய். அன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு. ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொடுத்திருப்பதற்கான பார்த்த பொழுது, இந்த வார்த்தைகள் வருவதற்கு முன்பே இன்றைய தினத்தில் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது, ஜீவன் உள்ளது, கருக்குள்ள பட்டயமாக எப்படி வைத்திருக்கிறார் என்பதும், அது எல்லா ஜாதிகளுக்கும் எல்லா மதங்களுக்கும் எல்லா இனங்களுக்கும் தாண்டி எந்த அரசாங்கம் இருந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை நிலை நிற்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். அல்லேலூயா. குட் சமாரிட்டன் ஆக்ட் என்ற ஒரு சட்டம் நம்முடைய வேத புத்தகத்திலிருந்து வந்த ஒரு சட்டத்தை தான் இன்று உங்களோடு நான் பேச இருக்கின்றேன். நல்ல சமாரியன் சட்டம் என்று 2016 மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த அந்த சட்டம்
நம்முடைய 2000 வருடங்களுக்கு முன்பு நம்முடைய வேத புத்தகத்திலே இருந்து எடுத்து வைக்கப்பட்ட வார்த்தையை இன்றைய தினம் உலகமே அங்கீகரித்து எல்லா நாடுகளிலும் இந்த சட்டத்தை அங்கீகரித்து குட் சமாரிட்டன் ஆக்ட் என்பதை இப்பொழுது இந்தியாவிலும் உலகத்திலும் நடைமுறைப்படுத்தக்கூடியதை ஆண்டவர் வார்த்தையின் மூலம் அதை உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சட்டம் இன்னைக்கு நமக்கு சட்டம்னாலே, இந்த வேத புஸ்தகம்னாலே ஃபுல்லாகவே சட்டம்தான். ஏன்னா முதல் 5 ஆகமுமே சட்டங்கள். 10 கமாண்ட்மெண்ட்ஸிலே இருக்கக்கூடியதிலே எல்லா சட்டங்களும் அடங்கி விடுகின்றன. இந்திய தண்டனை சட்டம், இப்பொழுது கூடிய பிஎன்எஸ், உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை சட்டங்களும் அரசியலமைப்பு சட்டங்களும் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வேத புஸ்தகத்திலே 10 கமாண்ட்மெண்ட்ஸை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக இந்த குட் சமாரிட்டன் சட்டம் என்று சொன்னால், இன்னைக்கு தினசரி விபத்துகள் நடக்காத நாட்களே கிடையாது, ஆக்சிடெண்ட் இல்லாத நாட்களே கிடையாது. இந்த விபத்தை எப்படி நீதிமன்றம் பார்க்கிறது என்பதும், அதை பார்த்து ஒருவன் உதவி செய்கிறான் அல்லவா, அந்த உதவி செய்கிறவனுக்கு சட்டம் எப்படி பாதுகாக்கிறது என்பதும் தான் இந்த குட் சமாரிட்டன் ஆக்ட். ஒருத்தன் போய் ஆக்சிடெண்ட் ஆயிடுது, அவனை போய் காப்பாற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்து அங்கேருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணி அவன் வர்றான்னு சொன்னால், நம்ம உண்மையிலே நான் கேட்குறேன், எத்தனை பேர் நீங்கள் இதுக்கு வந்து தயாராக இருப்பீங்க? ஓப்பனாக கேட்குறேன். என்ன பயம் வரும்? போலீஸில் நம்மளை சாட்சியாக போடுவான், 1000 கேள்வி வரும், நீ தாண்டா அவனை அடித்து கொன்னையான்னு ஒரு கேள்வி வரும், நம்மளுடைய இமேஜே பாதிக்கும், தேவையில்லாத பிரச்சனை வரும். அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை தாட்டி இன்றைய புது சட்டத்திலே அவர்கள் நீதிமன்றத்திலே சாட்சி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்பர் 1. ஹல்லேலூயா. 2வது, சாட்சி மட்டும் கிடையாது, அவங்கள வந்து எப்படி நடத்தணுங்கிறத பற்றி இந்த சட்டம் சொல்லப்பட்டு, ஒருத்தனை வந்து சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் என்ற ஒரு வழக்கிலே சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இங்கே இருக்கக்கூடிய இந்த நல்ல சமாரியன்களை பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை. ஒருத்தன் நல்லது செய்யணும் சொல்லி ஒருத்தன் வந்து உயிரை காப்பாற்றுறதுக்காக முயற்சி எடுக்கிறான், அந்த முயற்சியை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், அதை எப்படி அவர்களுக்கு சட்டத்திலே ப்ரொடெக்ட் பண்ண வேண்டும், அவருடைய பெயரை வெளிவிடக்கூடாது, அவர்களுக்கு எல்லா நேரத்திலும் பாதுகாக்க தர வேண்டும், டாக்டர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், போலீஸ் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எல்லா நீதிமன்றம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கைட்லைன்ஸை இப்பொழுது இந்த சட்டத்திலே வந்திருக்கிறது என்று சொன்னால், நான் நிச்சயமாக பெருமையோடு சொல்ல முடியும், நம்முடைய வேத புஸ்தகம். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கிறப்பயே ஆக்சிடெண்ட் ஆகி அவன் கீழே விழுந்து கிடக்கிறப்ப நடிகர் கமல் வந்து காப்பாற்றினார்னு சொன்னால், பொதுவாக அதில் மிக முக்கியம், அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்காரு, ஆனால் ஒரு உயிர் இங்கே போயிட்டுருக்கு, அந்த இடத்துல அவர் போய் ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாருன்னு சொல்லி ஒரு உயிரை காப்பாற்றுறாருன்னு சொன்னால், இந்த காரியத்திற்கு பத்திரிகையிலே வரக்கூடிய செய்தி, நல்ல சமாரியன் வேலையை இவர் செய்தார் என்ற ஒரு வார்த்தை பத்திரிகையிலே வரும். ஹல்லேலூயா. அந்த நல்ல சமாரியன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அந்த நல்ல சமாரியன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததுனால எதையும் கவலைப்படாம கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே நமக்காக வந்து அவர் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்த ஒரு தேவன், அந்த தேவாதி தேவனுடைய அன்பை பற்றியதான் இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு வக்கீல் பல கேள்விகளை இயேசுவிடம் கேட்பதற்கு வருகிறான். வக்கீல்னாலே எப்பயுமே பல குதர்க்கமான கேள்விகளை கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். மடக்கி கேட்கறது, எப்படியாவது தான் பெரிய ஆள்னு காட்டுறது, தான் நியாயசாஸ்திரியாக ஒருத்தனை வந்து பெரிய சோதிக்கிறது, எல்லா வேலையும் அவன் செய்ய ஒரு முனைப்போடு இயேசுவோடு வந்து ஒரு கேள்விகளை கேட்கிறான். ஆண்டவர் தெரியும்,
நான் உட்காருதலும் அவருக்கு தெரியும், என்னுடைய எழுந்திருத்தலும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேங்கிறது தெரியும். இருதயத்தை சோதித்து அறிகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நமக்கு பிரச்சனைகள் பாடுகள் வர்றப்ப அவருக்கு தெரியும், என் பிள்ளைய நான் எந்த லெவலில் பாதுகாப்பேன். யோபுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்ப கூட அந்த பிரச்சனையை முன்பே யோபுக்கு சொல்லி, இப்படி உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுங்கிறத சொல்லி என் பிள்ளையை எப்படி சோதிக்கக்கூடாது என்பதற்காக அந்த சாத்தான்ட்டையே என் பிள்ளை எந்த அளவுக்கு சோதிக்கணும்னு பெர்மிஷன் வாங்கி சோதனையை கொடுக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. இந்த பாதுகாப்பை இந்த வக்கீல் போய் கேட்பான். யார்கிட்ட கேட்பான்? இயேசுட்ட கேட்பான். அவன், நான் நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன வழி செய்ய வேண்டும் என்பதை ஆண்டவரிடம் போய் கேட்பான். உனக்கு தான் தெரியும்ல, நீதான் லாயராச்ச, நியாயசாஸ்திரின்னா அவன் பண்டிதன், உனக்கு எல்லாம் தெரியும்ல, புஸ்தகத்தில் என்னப்பா எழுதியிருக்கு அதை சொல்லுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்பார் அவன்கிட்ட பதிலுக்கு. உடனே அவனுக்கு தான் தெரியும் இல்லையா, உடனே உன் பிரதியுத்தரமாக உன் தேவனிடாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறதே என்று. அல்லேலூயா. தாங்க பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த ஒன்றைத்தான் தேவன் வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். ஆரம்பத்திலே இருந்து முடிவு வரை தேவன் அங்கீகரிக்கக்கூடிய வார்த்தைகளை இவன் சொல்லி முடிச்ச உடனே, நீ நிதானமாக உத்தரவு சொன்னாய், நீயும் அங்கே போய் சொல்வாரு, அப்பொழுது அப்படி செய்தால் நீயும் பிழைப்பாய் என்று ஆண்டவர் சொல்றார். அவன் அதோட விடல். அந்த லாயர் பழையபடி நீதிமான்னு காமிக்கிறதுக்காக ஆண்டவர்கிட்ட பழையபடி கேட்பான், யார் என் அண்டை வீட்டுக்காரன்? அண்டை வீட்டுக்காரன்கிறது அவன் நினைக்கக்கூடிய கான்செப்ட். இஸ்ரவேலில் இருக்கக்கூடிய அந்த இஸ்ரேலை மக்கள், அவர்கள்தான் அண்டை வீட்டு மக்கள் என்பதை இயேசு சொல்வார் என்று எதிர்பார்த்து கொண்டு இயேசு அப்பதான் அவனுக்கு, என்னுடைய நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல, அதை காட்டி ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு கதையை சொல்றார். தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறக்கூடிய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லுவாரு, ஜெருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அவன் ஒரு வழிபோக்கன். அந்த வழிபோக்கன் யாருன்னு சொன்னா யூதன். அந்த வழிபோக்கன் யூதன். அந்த வழிபோக்கன் போய்கொண்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துல ஒரு திருடன் வருவான். இவனை அடிச்சு இவன்ட்டு இருக்கிற எல்லா பொருளையும் திருடிட்டு குற்றுயிரும் கொலையுருமா படுக்க வச்சிருவான். ஆஃப் டெத், கீழே விழ. இது அந்த வழியா ஒரு லேவியன் வருவான். ஃபர்ஸ்ட் ஒரு பாஸ்டர் வருவார். அவரு நேராக போய் அந்த ஸ்பாட்ல போய் அங்க இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவன் போன உடனேயே ஸ்ட்ரெயிட்டா அவரை பார்த்துட்டு அதே வேகத்தில் இந்த பக்கம் ஓடி அப்படியே ஓடிடுவான். ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு அப்பம். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போகக்கூடிய அந்த இடம் எப்படி இருக்குன்னா, 3000 கிலோமீட்டர் பள்ளத்துல இருக்கக்கூடிய 18 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய வளைவான ஒரு பகுதி, ஒரு மிகப்பட்ட ஒரு சபிக்கப்பட்ட ஒரு இடமாக எரிகோவை வைத்தார். அந்த இடத்துக்கு உள்ள போப்ப நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிருந்தேன். ஆச்சரியப்பட்டேன். நம்ம சந்தன கடத்தல் வீரப்பன் இருக்க அந்த காடு, அது மாதிரி 50 மடங்கு இருக்கக்கூடிய ஒரு இடம். இன்னைக்கு வரை அப்படிதான் இருக்கு அந்த ஸ்பாட். அந்த ஸ்பாட்ல இவன் போயிட்டு இருக்கிறப்ப யார் உதவியும் இருக்காது. நம்ம இமேஜின் பண்ணப்ப நமக்கு தெரிய வேண்டிய காரியம், பேக்ட்ராப் முன்னாடி எதுவுமே இல்லாத ஒரு இடத்தில் இங்கே வரக்கூடிய ஒரு பிரச்சனைகளிலே, அந்த இடத்திலே வரக்கூடிய
முதலிலே வரக்கூடிய அந்த போதகர் அவனை தொடாமல் அப்படியே போய்விடுகிறார். காரணம் என்ன தெரியுமா? அதாவது ஒருத்தனை தொட்டுட்டா அவன் ஒருவேளை செத்து போயிட்டா 7 நாள் தீட்டுங்கிறது என்னாகமம் 19:11 அங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்னாகமம் 19:11 யாராவது படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். செத்து போனவனுடைய பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். செத்து போனவன் அவன் பிரேதத்தை தொட்டவன் 7 நாள் தீட்டுப்பட்டிருப்பான். பாஸ்டர் என்ன நினைக்கிறாரு? சபையை போய் திறக்கணும். அவருடைய எய்மு சபை, அந்த ஸ்பாட்டுக்கு போகணும். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம்? அவன் வக்கீல் கேட்குறப்ப என்ன கேட்டான்? முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் எல்லாத்தையும் கேட்டான் இல்லையா? இதையுமே ஆண்டவர் அந்த இடத்திலே பல்வேறு வசனங்களில் சொல்லியிருக்கார். ஏற்பாட்டில் உபாகம் 6:5 நாம் பார்க்கிறோம். உபாகமம் 6:5. நீ உன் முழு இதயத்தோடும் கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. லேவியாகமம் 19:18. பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரரின் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. நான் கர்த்தர். ஹல்லேலூயா. இதே தான் ஆண்டவர் சொல்லக்கூடிய பிரதான கட்டளை. நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவதற் போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாய். இந்த ஒரு கட்டளை தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் மிக தெளிவாக சொல்லக்கூடிய. மத்தேயிலும் சரி, மார்க்கிலும் சரி, லூக்காவிலும் சரி, ஆண்டவர் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு வசனம். மொத்த எல்லாமே நீ வேண்டாம், 10 கட்டளைகள் கூட அதை எல்லாத்தையும் நான் சேர்த்து மொத்தமாக இதிலே சொல்லிடுறேன்னு சொல்லக்கூடிய வசனம் இதுதான். இப்போ அந்த பாஸ்ட்டு நம்ம சொன்னோம், நேராக போயிட்டார். அவனுக்கு இருக்கக்கூடிய அசோசியேட் பாஸ்டர் அதுக்கு அடுத்து வேறு அவரும் இந்த பாஸ்டர் வந்தார் இல்லையா, இதே வேகத்தில் அப்படியே ஓடிடுறாரு. ஸ்பாட்டில் அடிபட்டு கீழே கிடக்கிறவன் யாரு? யூதன். 3வது ஒருத்தன் வர்றான், சமாரியன். சமாரியன் யாருன்னு சொன்னா, இஸ்ரவேலில் ஒருத்தனுக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இன்னொருத்தனுக்கு பிறந்த இந்த சமாரியன். அதாவது பாதி யூதனுக்கு பிறந்த. அதனால அவங்க நாட்டில் கேவலமாக மிருகமாக அவனை பார்ப்பான். சமாரியனை பார்க்க பார்வை அங்கே ஒரு மிருகத்தை போல பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிறது. வேதனையை நான் பதிவு செய்வேன். அவன் காலையில் ஒரு யூதன் எழுந்த உடனே அவன் பிரார்த்தனை செய்வான். எப்படி பிரார்த்தனை செய்வான்னா, நான் சமாரியனாக பிறக்கவில்லை, நான் அளவிற்கு அசாரியர்கள் போர் தொடுக்கும்போது அந்த போர்க்களத்திலே சமாரியர்களுக்கு இவர்களுக்கு பல்வேறு சண்டைகளை வேதம் சொல்லப்போன அந்த சமாரிய பெண் யோவான் 4 அந்த வார்த்தையில அந்த சமாரிய பெண் 4:9 பார்த்தீங்கன்னா, அந்த பெண்மணி, நீ தான் சமாரியனாச்சே, யூதன், நீ சமாரிய பெண்கிட்ட எப்படி யூதன் பேச முடியும் கேட்கும். ஆண்டவர் அது தெரிஞ்சுதான் அந்த பெண்ணிட்ட கான்வர்சேஷன். அல்லேலூயா. ஆண்டவரை பல வார்த்தைகளில் வஞ்சிருக்காங்க. அப்பயே, இப்போ இல்லை, அப்பயே வஞ்சிருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, நீ ஒரு சமாரியன் சொல்லி அவரை கேவலமாக பேசும். யோவான் 8:48 படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யோவான் 8:48. யூதர்கள் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். இங்கே இயேசுவை அவரை சமாரியன் என்று கேலி செய்வதை அங்கே பரிசேயர்களும் சதுரேயர்களும் யூதர்களும் அவரை கேலி செய்து கொண்டிருந்தார்கள். காரணம், ஆண்டவர் மதத்தை பார்ப்பதில், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜாதியை பார்ப்பதில், நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் எந்த விதமான ரேசையும் பார்த்ததில்லை.
அதை மனதிலே வைத்து இந்த யூதர்கள் அவரை மிக கேவலமாக செய்தார்கள். அப்படிப்பட்ட இந்த சமாரியன் அந்த வழியா போறான். சமாரியன் போயிட்டு என்ன செய்யறான்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவனை பார்த்த உடனேயே, அந்த ஸ்பாட்ல அவன் அடிபட்டு கீழே உயிர் போராடிட்டு இருக்கான்னு பார்த்த உடனே அவன் மேல் மனதுருகினான். அல்லேலூயா. அவன் மேல் மனதுருகினான். He had compassion. அந்த மனதுருக்கத்தின் தேவன் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. மனதுருக்கம்னு உலகத்தில் ஒரு இது சொன்னா, என்னுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஆர்டிகல் 51A இருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமைகள் என்ன என்று சொன்னால், கம்பேஷன் டீச்சர் என்ற ஒரு வார்த்தை அங்கே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. உயிரினங்களின் பால் இரக்கம் காட்டுங்க. அல்லேலூயா. உயிரினங்களின் பால் இரக்கம் காட்டுங்க. இன்னைக்கு கிராஸ், ப்ளூ கிராஸ், ரெட் கிராஸ், எவ்ரி வேத புஸ்தகத்தில் இருந்து ஆண்டவர் எல்லாத்தையும் ஒரு நோக்கத்திற்காக நம்மை படைத்திருக்கிறார். அல்லேலூயா. இங்கே இந்த யூதன் அடிபட்டு கீழே கிடக்கிறதை பார்த்த இந்த சமாரியன் அவன் மேல் முழுமையாக அங்கே இருக்கக்கூடிய அவனுடைய பார்வையிலே அவன் மீது எல்லா பக்கத்திலே வந்து அவன் வருகையில் கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவன் காயங்களுக்கு எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் வைக்கிறான். அல்லேலூயா. எண்ணெயையும் திராட்சை ரசத்தையும் போட்டு காயத்தை கட்டி அவனை தன்னுடைய வாகனத்தில் ஏற்றி, அந்த வாகனம் எது தெரியுமா? இன்னைக்கு இருந்தது மாட்டு வண்டி, அன்னைக்கு இருந்தது அதுக்கு இன்னைக்கு நாம சொல்றது ஆம்புலன்ஸ். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு ஆம்புலன்ஸ். என்னையை எது குறிக்குது தெரியுமா? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரை குறிக்கக்கூடிய அந்த எண்ணெயை நாம் பார்க்கிறோம். நாட் பை மைட் நாட் பை பவர் பட் மை ஸ்பிரிட். அதிலே இருக்கக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியானவரை தொடக்கூடிய வார்த்தையாக ஆண்டவர் அந்த எண்ணெயை அங்கே அவனுக்கு திராட்சை ரசம் எதை குறிக்கிறது தெரியும்? இன்னைக்கு ஒயின் ஆன்டிசெப்டிக் இருக்கக்கூடிய பாதுகாப்பு இருக்கு. இந்த ஒயின் அங்கே இருக்கக்கூடியதிலே கம்யூனியனை குறிக்கக்கூடியதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே முன் அடையாளமாக வைக்கிறார். அல்லேலூயா. அவனை ரெண்டையும் சரி பண்ண, ஃபர்ஸ்ட் அவனுடைய காயங்களை, ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவியை அங்கே செய்து உயிரை காப்பாற்றி தன் வாகனத்திலே எடுத்துக்கொண்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய இன் என்று சொல்லக்கூடிய அந்த தங்கும் விடுதியிலே கொண்டு போய் சேர்க்கிறான். அதுதான் முதல் ஹாஸ்பிட்டல், சமாரியன் ஹாஸ்பிட்டல். ஃபர்ஸ்ட் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்து அவன் உள்ளே இருக்கிறப்ப இவனுடைய எல்லா பணத்தையும் அங்கே கொடு. 2 நாள் சம்பளம், அவனுடைய 2 நாள் சம்பளத்தை எடுத்து அங்கே கையிலே கொடுத்து, இதை நீங்கள் வைத்து மேற்கொண்டு உங்களுக்கு எவ்வளவு செலவு வந்தாலும் சரி நான் திரும்பவும் தருகிறேன் என்று அங்கே சொல். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மிடம் கேட்பது. இன்னைக்கு இதுல மொத்தம் எத்தனை கேரக்டர்? 3 கேரக்டர். நான் பார்க்குறேன் 5 கேரக்டர். ஒன்று காமன். இது நான் பார்க்கறது எப்படின்னா, அதாவது முதல் கேரக்டர் திருடன். ஃபர்ஸ்ட் கேரக்டர் திருடன் பிறர் மேல் பொருள் மேல ஆசைப்பட்டு அடிச்சு சாத்தான் வேலையை செஞ்சிருக்கான். அல்லேலூயா. திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் என்று வேறொன்று பொய்யன் அந்த நல்லா நேத்து யாரா இருந்தாலும் சரி பயத்தோடு அதான் வசனம், பயத்தின் ஆவியை கொடுக்காமல் பலமும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை தேவன் கொடு. நான் பயப்படுகிற நாளில் நான் உண்மையை நம்புவேன். திருடனாலே ஃபால்ஸ்,
ஃபால்ஸ் அக்குஷேஷன். ஐயோ, ஒரு குற்றவாளி, உன் கடந்த வாழ்க்கை என்ன, அதை பற்றி எனக்கு தெரியாதா, நீ ஒரு fraud. கன்விக்ட், பயத்தை கொடுக்கு, கடந்த கால வாழ்க்கையை நிற்க வச்சு செய்ய கன்விக்ஷன் பரிசுத்த ஆவியான பாவத்தின் சமாதானம். அந்த பாவத்தை மிகப்பெரிய பங்களிப்பு நம்முடைய கல்வாரி சிலுவையிலே ஆல்ரெடி paid our Lord Jesus Christ. தேவன் கல்வாரி சிலுவையிலே நமக்காக உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கக்கூடிய தேவ ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் இடத்துல முதல்ல இருக்கக்கூடிய திருடனுடைய இது எல்லாத்தையும் அழிக்கிறது கேரக்டர். ரெண்டாவது, அங்கே இருக்கக்கூடிய அடிபட்டு கீழே கிடக்கும். மூணாவது பாஸ்டர். நாலாவது அவனுடைய அசோசியேட். அஞ்சாவது சமாரி. ஆண்டவர் கேட்கிறார், எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்ற, சகோதரன் மீது நீ எந்த அளவில் அன்பை வைத்திருக்கிறாயா என்பதை நம்பி கேட்கிறார். அல்லேலூயா. யோவான் 4:20 அவர் தெளிவாக சொல்கிறார். யோவான் 4:20-21. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன். ஆண்டவர் தெளிவாக சொல்றார், தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தேவனிடத்தில் அன்பு. அல்லேலூயா. தேவனிடத்தில் இன்னைக்கு சிஎஸ்ஆர்ன்னு சொல்லி ஒரு ஸ்கீம் சென்ட்ரல் கவர்மெண்ட், எவ்வளவு பெரிய கம்பெனி, அவன் 1% சில சதவீதங்கள் ஏழைகளுக்கு ஒசையும். அதனால தான் அவன் வரிஞ்சுக்கிட்டு. இன்னைக்கு 3 பேரை நான் அந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அன்னை தெரசா செப்டம்பர் 5 97 அவங்க இறங்க. போப்பாண்டவர் பார்த்த மாரியன் இருந்து. அல்லேலூயா. அல்பேனியால பிறந்தாங்க. பிறந்தது அல்பேனியா, கல்கத்தால வந்து போயாரு. குடிசையில் வாழ்வாங்க. தெருவில் போட்டு வளர்க்குறாங்க. நான் சமீபத்தில் ஒரு வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜரான. அப்போ சிபிஐ இந்த வழக்கு தாக்கல். சிபிஐ தான் இருக்கிறது ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வச்சதே கட்சிக்காரர் ஒரு நல்ல சமாளிக்க சொன்னேன். நீதிமன்றம் சொன்னேன், ஒரு மாதராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் என ஞானத்தை வைத்தான் புவி பேணி வதத்தி மாதர் அறிவு என்னென்று சொல்லிடிலோ ஒரு பேயம் இறங்கும் என்பார். தெய்வமே உமது எண்ணம் இறங்கார். நீர் வெறும் மாகடல் கலந்திற்று மாகடலில் புலம்புகின்றார். அந்த நடக்க பார்த்து பாரதியார் கரும்பு போத்த அவங்கள ரேப் பண்ணிடுவாங்க. பார்த்த பாரதியார் ஒரு பாட்டு பார், கரும்பு தூக்கிலே கரும்பு
மாகடலுக்கு நடுவினிலே அங்கு ஒரு கண்ணொட்டு புலம்புகின்றார் அந்த கரும்பு. அவருடைய ஆங்குஷ் வருத்தத்தை தெளிவுகள். இந்த வழக்கில் நான் என்ன கேஸ் ஆஃப் த ப்ராசிக்யூஷன், பிறந்த பெண் வாயில பால், இன்னைக்கு கூட நான் அது போட்டெல்லாம் கொண்டு அதில் போடலாம். பிறந்ததுலேருந்து இன்னும் இருக்கிற இன்னைக்கு வர அவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கு. ஆல் அந்த குழந்தைகள் தொட்டியில் போட்ட குழந்தைகள் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மேல் ரேகா, மேல் இன்ஃபான்டிசைடு, படுகொலையை தடுக்கிறது, குழந்தை திருமணத்தை தடுக்கிறது முயற்சி எடுத்து 1000 குழந்தைகளை குப்பத்தொட்டி 89. அது என்ன இனம் இவர் அது டிவியில் பிபிசியை பார்த்து ஒரு மாதிரி செய்கையை தடுக்கிறதுக்காக வர்றார். ஜெயலலிதா ஸ்கீம், அந்த ஸ்கீம் படி யாராவது குழந்தை பெண் குழந்தைன்னு சொல்லிட்டு அதை இங்கே அது சோசியல் டிபார்ட்மெண்ட் வளர்த்துக்கிறோம், வேறு யாராவது அதுக்குரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிறோம். இந்த குழந்தைகளை இவர் எடுத்து மிக அற்புதமாக வளர்த்து அந்த பிள்ளையெல்லாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுக்க அவங்க ஜெயிலில் இருக்க பேக்கரி அவ்வளோ அற்புதம். பிள்ளைகளும் இப்படி ஒரு சரியான வழக்கை அந்த நல்ல வேலையை செய்யும். யாரு நல்ல சம்மாரின்னு ஒருத்தன் நல்லது செய்யணும்னு நினைச்சு ஒருத்தன் வரான்னு சொன்னா அவன் மேல பொய் குற்றச்சாட்டு சொன்ன அவன் ஆக்டில் ஆக்சிடென்ட் கேஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்கிறார்கள், பாதுகாப்பை கொடுத்திருக்கிறார்களோ அதே போல இந்த குழந்தைகளை வளர்ப்பதில் அவன் எடுத்த முயற்சி வளர்க்கறதே சொல்ல போனான். குழந்தைகளை வளர்க்க வேண்டும். 29 குழந்தைய கூட ஒரு சின்ன குறை இல்லாமல் அவங்க எல்லா வகையிலையும் பாடங்கள்ல நல்லா இருக்கிறது, எல்லா காரியங்களும் செய்யக்கூடிய சமாதானத்தை நாம் தண்ணி என்று ரிலீஃப் தலைவணங்கி ரிலீஃப் இதுக்கு மட்டும் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் ஆண்டவர் இவ்வளவு அவமானங்கள் வந்து பாதிக்கப்பட்ட எடுத்து வளர்த்தவர் ஜெயிலில் இருந்து நார்மலா யாரையும் சீனியர் அட்வொகேட் நான் அவரை போய் சென்ட்ரல் ஜெயில் பார்த்தேன். அளவுக்கு நீங்கள் என்னிடம் ஜெயிலில் தான் பாடுறத கூட அவர் நினைக்க அவர் அத்தனை குழந்தைகள் அதுதாங்க நல்ல சமான். அல்லேலூயா. அதைத்தான் அதான் ஆண்டவர் சொல்ற ஆடு, வகையான ஆடுகள், வெள்ளாடு 2 ஆடுகளுக்கு பக்கத்தில் வர சொல்லி வலது பக்கத்தில் பார்த்து சொல்லுவேன். நான் தாகமா இருந்தேன், அப்பாடு போட நான் ஆடை இல்லாம நான் ஜெயிலில் இருந்தேன். ஜெயிலில் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கத்தி ஆண்டவரே நான் என்னிலும் ஏழையில் அது நீ இருக்கிறவங்க இதெல்லாம் இடது பக்கம், வலது பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து நான் தாகமா இருந்தேன். நான் வந்து ரொம்ப பசி உணவு கொடுத்த ஹாஸ்பிட்டல் பார்த்தேன். என்னை வந்து நீ எல்லா உதவியும் எனக்கு செஞ்ச, நீங்கள் எல்லாரும் என் கூட இன்னைக்கு பரவாயில்ல. ஆண்டவர் சொல், ஆண்டவர் நீங்கள் எப்போ நாங்கள் உங்களுக்கு நான் இல்லைப்பா
இந்த ஏழைகள் என்னிலும் சிறியவர்கள் ஏழைகள், உங்களிலும் சிறியவர்கள் ஏழைகளுக்கு எதை செய்கிறீர்களோ அதையே எனக்கு. தெரசா நோபல் பரிசு வாங்கும்போது கதையை சொன்னான். நாட்டு மக்கள், என் நாட்டு மக்கள், இந்தியாவை சொல்கிறாங்க, அல்பேனியாவில் பிறந்த வந்த அம்மா, நாட்டு மக்கள் வறுமை பெரிய டின்னர் பணத்தை கொடுத்தீங்க. அந்த அம்மா போய் ஒரு இடத்துல அவங்க அரிசி கேட்பாங்க. அதை பார்த்துட்டு ஒரு கடைக்காரன் எச்சிய காரி முகத்தில் தூக்கு. அதை பார்த்துட்டு அம்மா தொடச்சிட்டு பழையபடியும் கேட்பாங்க, எனக்கு நீ என் பிள்ளைகளுக்கு நீ ஆட்டோமேட்டிக்காக. இன்னைக்கு பல பேர் இன்னைக்கு அந்த நல்ல சமாரியன் செய்த காரியத்துக்காகத்தான் இன்னைக்கு பெரிய மரியாதையை யாவும் உலகமும் நோபல் பரிசை கொடுத்து அம்மாவை கௌரவப்படுத்துகிறார்கள். மாரியன் ஆற்று இருதயம் எம்பத்தி சிம்பத்தி ஞான கண்களில் தண்ணி வரணுங்க. கஷ்டப்பட பார்க்குறப்ப எவன் கண்ணில் தண்ணி வருதோ ஞான மனசு. அது ஜாதி பார்க்கும், மதம் பார்க்கக்கூடாது, இனம் பார்க்க. ஏன் டாட்டாவை, ரத்தன் டாட்டாவை உலகமே பாராட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் கேட்குறேன், ஓப்பனாக கேட்குறேன், எத்தனை பேர் செல்ஃபோனில் ரத்தன் டாட்டா இறக்குறப்ப அவர் ஃபோட்டோ வச்சுருந்தீங்க? அவருடைய இதை இந்தியாவில் எல்லாரும் ஆல்மோஸ்ட் அவர் ஐகான். கோடீஸ்வரங்கிற ரத்தன் தாத்தா கோடீஸ்வரன் என்ற காரணத்தினாலே அவனை யாரும் செல்ஃபோனில் ஸ்டேட்டஸாக போடலை. ஒன்லி காரணம் அவன் 100 கோடி அப்பயே ஆரம்பத்திலேயே கேன்சர் வார்டை திறந்து வைத்தான். சொத்துல இத்தனை % ஏழைகளுக்கு சொல்லி அந்த ஒரே காரணத்துக்கு ஆண்டவர் அவனை அங்கீகரியா. தாத்தா நம்ம பல்வேறு இதுகள் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அவனை விரும்புகிறார்கள் என்று சொன்னால், மக்கள் ஒருத்தனை விரும்புகிறாங்கன்னு சொன்ன சாதாரணமாக கிடையாது. எம்ஜிஆரை நம்ம ராமாவரத்தோட யார் போனாலும் சாப்பாடு கிடைக்கும் 24 hours உணவு போல. இன்னைக்கு பலரை நம்ம சொல்ல ஆண்டவர் பில்கேட்ஸ் மிராண்டா என்று சொல்லக்கூடிய ஃபவுண்டேஷன் நம்ம இந்தியாவில் எப்பெல்லாம் பிரச்சனை இருக்கோ ஃபவுண்டேஷன் கை கொடுக்கும். HIV பெரிய நமக்கு சுனாமி, நம்ம கூட ஒரு ஹோம் நடத்தலாம், மெயின் சர்ச் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும். சுனாமியாக இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மறுவாழ்வு ரீஹாபிலிட்டேஷன் அவ்வளவு கோடிகளை அவர்கள் எடுத்து நல்ல எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. இன்னைக்கு சமீபத்தில் என்னுடைய ஒருத்தர் மகனுக்கு கல்யாணம் நடந்துச்சு. என்கிட்ட ஒரு சஜஷன் கேட்டார், நான் என்ன செய்யணும், நாவல்ட்டியாக செய்யணும், அதை ஒரு நல்லது செய்யணும். நான் ஒரு ஆலோசனை சொல்கிறேன். நம்ம மதுரையில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் சங்கத்தை என் நண்பர்கள் அத்தனை பேர் என்னுடைய ஃப்ரெண்ட், 25 வருஷமாக அவங்களோட செயிலிங் வித் பீப்புள். அவங்கள அத்தனை பேரையும் ரிசப்ஷனில் வைப்போம். அவங்கள அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போடுவோம். ஒரு 200 பேருக்கு ஃபஸ்ட்டு பந்தி அவங்களுக்கு வைப்போம். ஏன்னா அவங்க திருப்பி உங்களுக்கு மெய் செய்ய மாட்டேன், திருப்பி நம்ம எதிர்பார்க்க வேண்டியது. உண்மையிலே அது செஞ்சீங்கன்னா கடவுளுக்கு செஞ்ச மாதிரி ஒரு காரியம் நான் விரும்புகிறேன். ஆர் யூ ரெடி அப்படி என்று நான் உடனே கன்சல்ட் கொடுத்தேன். ரிசப்ஷன் ஃபுல்லாக மாற்றுத்திறனாளிகள் வீல் சேரில் நிற்பாங்க. பல கோடீஸ்வரன் அந்த இடத்துக்கு வந்தான். பார்க்குறவெல்லாம் அவனுக்கே ஆச்சரியம். கூட்டு போனது, வர வச்சது, பார்த்தது, பேசுனது, போனது அத்தனையுமே அவர்கள் அந்த இடமே பரலோகத்தை பார்ப்பதை போல. அல்லேலூயா. பிஷப் வந்திருந்தாரு, ஹைகோர்ட் ஜட்ஜஸ் வந்திருந்தாங்க. எத்தனை பேர் அது முக்கியம், மற்றதெல்லாம் முக்கியமாக தெரியும். ஏழைகளுக்கு, சிறியவர்களுக்கு
அல்லது உன்னைப் போல மற்றவரையும் அன்பாய் நேசிக்கக்கூடியவர்களுக்கு நாம் எதை செய்கிறோம் அதை தேவன் அங்கீகரிக்க. அல்லேலூயா. பணக்காரன், பணம் நமக்கு பரலோகத்துக்கு போக முடியுமா கேள்வி வரும். பணம் பரலோகத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையாங்கிறது அவன் இங்கே பூலோகத்தில் அவன் என்ன செஞ்சுருக்கானோ அதை வச்சு தான் டிசைட் ஆகும். பணக்காரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்கிறது தப்பு. இந்த கான்செப்ட். ஆபிரகாம் அங்கே தான் இருந்தான். உலகத்திலே பெரிய கோடீஸ்வரன் யார்? ஆபிரகாம். ஆனால் ஆபிரகாம் போனவன் லாசரு போக முடியல. ஏன் போக முடியல? அங்கே லாசரோட இருக்கக்கூடிய அந்த ஐஸ்வர்யவான் போக முடியல. லாசருக்குள்ளே போனால் இந்த ஐஸ்வர்யவான் போக முடியல. இந்த ஐஸ்வர்யவான் பெரிய பணம் நல்ல வசதியாக இருக்கிறப்ப வெளியில் இருந்தப்ப லாசரு ரொம்ப பிச்சைக்காரமாக இருப்பான். அவனுக்கு சாப்பாடு ஒழுங்காக போட மாட்டான். கீழே கிடக்கூடிய அந்த வரக்கூடிய பருக்கை எடுத்து சாப்பிடுவான். அங்கேயே படுத்து கிடப்பான். அவன் ஆஃப்டர் இதெல்லாம் போனதுக்கு பிறகு நேராக லாசர் அங்கே உள்ளே போயிடுவான். இவன் பணக்காரன் அங்கே மேலே போகிறப்ப அவனுக்கு தண்ணி தாகம் ஏற்படும். தண்ணிக்காக அப்படி ஏங்கிட்டு இருப்பான். ஆபிரகாம் மடியில் ஜாலியாக படுத்து லாசர் உட்காந்துருப்பான். ஃபெசிலிட்டி கெஞ்சுவான் அந்த ஐஸ்வர்யவான், எனக்கு தண்ணி மட்டும் நாக்கில் கொடு. வாழக்கூடிய நாம் என்ன செய்கிறோம் என்பதை ஆண்டவர் நம்மிடம் கேட்கிறார். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரியும், 1912 வேர்ல்டுலேயே பெரிய கப்பல் டைட்டானிக். டைட்டானிக் கப்பலில் அந்த கப்பல் கிட்டத்தட்ட 2600 பேர் அந்த கப்பல் மேலே இருக்காங்க. அந்த கப்பலில் பனிப்பாறையில் இதாகி அந்த கப்பல் கவலக்கூடிய ஒரு கம்ப்ளீட் சூழ். அங்கே பக்கத்தில் முதல்ல இருக்கக்கூடிய சாம்சன் என்று சொல்லக்கூடிய முதல் கப்பல் அங்கே பார்க்கிறது. 7-8 கிலோமீட்டர் தூரம். பைனாகுலரில் பார்க்குறாங்க, அங்கே அபாயம் இருக்குங்க பார்க்குறான். இவன் பார்த்த உடனே என்ன செய்கிறான்? அந்த ஸ்பாட்டுக்கு போகிறதா வேண்டாமான்னு யோசிக்கிறான். அவன் யோசிக்கிறதுக்கு காரணம், தடை செய்யப்பட்ட பல அரிதான மீன்களை தன்னுடைய கடத்தி கொண்டு போகிறான் கப்பலில். சப்போஸ் அந்த ஸ்பாட்டுக்கு போனால் எக்ஸ்போஸ் ஆகி நம்ம அரெஸ்ட் ஆயிடுவோம் அப்படின்னு ஒரு பயத்தில் அடுத்தவன் நெக்ஸ்ட் கலிஃபோர்னியா அந்த கப்பல் வருது. கலிஃபோர்னியா கப்பல் அவன் பார்க்குறான். கலிஃபோர்னியா கப்பல் தூரத்துலேருந்து பார்க்குறான். அவன் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் தான், 17 கிலோமீட்டர். 17 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய இந்த கலிஃபோர்னியா கப்பல் அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் போயிட்டுருக்கு. பனி பாறைகளில் இருக்குது. நம்மளும் போய் மாட்டிக்கிட்டோம்னா நம்மளும் அவுட் ஆயிடுவோம், நம்ம டீம் அவுட் ஆயிடுவோம். வேண்டாம். அடுத்து ஒருத்தன் பார்ப்பான், கப்பாத்தியா டீம் 58 மைல் தூரத்தில் இருந்து பைனாகுலரில் பார்க்குறான். 58 மைல் தூரம் டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறான். அங்கே பார்க்குறப்ப அந்த ஸ்பாட்டில் அவன் பார்த்துட்டு இருக்கிறப்ப அவனுக்கு ஒரு ஐடியா, போகிறதா வேண்டாமான்னு ஹீல் டவுன் போடுறான். பங்கால் போட்டு, ஆண்டவரே சித்தம் அதுபடி நான் செய்ய இருக்கேன், போய் உதவி செய்யலான்னு நினைக்கிறேன், எனக்கு என்னை பலப்படுத்துங்க, உயிரை காப்பாற்று. ஸ்ட்ரெயிட்டாக போகிறான். இவ்வளோ தூரத்துலேருந்து வரணும் ஃபாஸ்ட்டாக. இது மாதிரி ஃபாஸ்ட்டு கிடையாது. 708 உயிர்களை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. 708 உயிர்களை கப்பாத்தியா கப்பலிலே இருந்து அங்கே காப்பாற்று. நாம் சாம்சன் கப்பலை போல, நாம் கலிஃபோர்னியா கப்பலை போலையா, கப்பாத்தியா போலையா என்று தேவன் நம்மிடம் அல்லேலூயா. கேள்விகள் நமக்கு தேவன் நாம் எப்படி இருக்கிறோம்? இந்த மாதிரி இன்னைக்கு மக்களோட நம்ம பார்க்குறோம் பார்வை, இன்னைக்கு எந்த அளவில் அவங்கள நேசிக்கிறோம்? இன்னைக்கு இருக்கக்கூடியதில் அந்த பாஸ்டரை போல அல்லது அசோசியேட் பாஸ்டரை
அது உதவி செய்கிறதுக்கு மதம் கிடையாதுங்க, உதவி செய்கிறதுக்கு ஜாதி கிடையாது, உதவி செய்கிறதுக்கு எந்த இனம்ங்கிறது கிடையாது, ரேஸ் கிடையாது. தீர்ப்பு சமீபத்தில் நீதிபதியை நான் பாராட்டினேன். அந்த நீதிமன்றத்தில் தீர்ப்பு என்ன, வீட்டு ஜெபங்களுக்கு அனுமதி கொடுக்கிறதா வேண்டாமா என்று, ஹவுஸ் ப்ரேயருக்கு அனுமதி கொடுக்கிறதா வேண்டாமா. ஜட்ஜ்மெண்ட்டில் அவர் எழுதியிருக்காரு, ஒருத்தன் ஜெபம் செய்கிறது அவனுடைய ஃபண்டமெண்டல் டாலரன்ஸ் மிக மிக டாலரன்ஸ். ஒருத்தன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னா, ஒரு இந்து ஆஸ்பத்திரியில் இருக்கான்னா, அவனுக்கு ஒரு ரத்தம் கொடுத்தான்னா அது ஏறாதா? இல்லை ஒரு முஸ்லீம் ரத்தம் கொடுத்தா அது ஏறாதா? அவற்றை தாண்டி இருக்கு நேயம் என் தீர்ப்பிலே. அல்லேலூயா. அதை தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதற்காக மற்றவர்கள் கடன்படாதிருங்கள், அன்பு மட்டுமே. உன்னை நீ நேசிப்பதை போல பிறரை நேசிங்கிறது தான் ஹோல் பைபிள். இன்னைக்கு அதை செஞ்சவங்க எல்லாருக்குமே மிக, அது மட்டும் இல்லை, சகோதரருடைய அன்பு நிலைத்திருக்க வேண்டும். ஆண்டவர் எத்தனை சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நமக்கு லூக்கால நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள், 16 இந்த 19 25 வசனங்கள் தான் இந்த ஐஸ்வர்யவானும் லாசரும். அதே மாதிரி மத்தேயுல 25 31 46 வசனங்கள் தான் இன்னைக்கு அந்த செம்மறியாடும் வெள்ளாட்டு கடை. செம்மறியாடெல்லாம் வலது பக்கம், வெள்ளாடெல்லாம் இடது பக்கம். ஆண்டவர் எப்படி தீர்மானிக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். அங்கே நாம் ஆண்டவர் சொல்கிறாரு 25வது வசனத்தில், அதாவது ஐஸ்வர்யான் லாசருக்கு அதில் லூக்கா 16 ஆபிரகாம் மகனே, நீ பூமியில் உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை மட்டும் நீ அனுபவித்தாய். லாசரு அப்படியே தீமைகளை அனுபவித்தான். சாப்பாடு இல்லை, எதுவும் இல்லை, அவன் பாவமாக இருந்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். இந்த இடம் டெம்பரவரிங்க, டெம்பரவரி. எப்பயுமே ஒரு ப்ராப்ளம் வரப்போ நம்ம பயப்படவே, ஏன்னா நம்ம ஆண்டவர் பிள்ளை. We serve big God. Hallelujah. We serve big God. ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் அதன் காலத்திலே பாதுகாக்கக்கூடியவரா. நம்முடைய ஆண்டவர் எல்லா நேரத்திலையும் நம்ம செய்ய. ப்ராப்ளம் ஒன்லி டெம்பரவரி, எல்லாமே டெம்பரவரி. இப்போ இருக்கிற பேதம் மாதிரி வாழ போகிறதில்ல, ஆர் ஆல் டெம்பரவரி. நமக்கு ஆண்டவர் பிளஸ்ஸிங்கை ஏற்ற நேரத்தில் எப்பையும் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனைகள் மாறும், எல்லா நோய்கள் மாறும், எல்லா விதமான வாழ்க்கையினுடைய தடம் மாறும். என் பிள்ளைகளை காணக்கூடிய ஜெனரேஷன் பிளஸ்ஸிங்கை தேவை. அல்லேலூயா. நம் பிள்ளைகள் நாம் எதிர்பார்ப்பதற்கும் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிக அதிகமாய் தரக்கூடிய தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தான் சத்தமிட்டு ஆண்டவர் காதை அடைச்சுக்கிறான். அதனாலதான் பார்க்குறோம், மரணப்படுக்கையவே ஒருத்தனை மாற்றணும்னு சொன்னா, பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம் செஞ்சான்னா அவனுக்கு ஆபத்தான நேரத்தில் தாங்குவான். அல்லேலூயா. இன்னைக்கு எசேக்கியால 34:4 நீங்கள் பலமானவைகளையும் பலப்படுத்தாமல், பலவீனமானவைகளை பலப்படுத்தாமல், நகல் கொண்டவைகளை குணமாக்காமல், எலும்பு முடிந்தவர்களுக்கு காயம் கட்டாமல், தூரத்தண்டைகளை திரும்பி கொண்டு போகாமல், காணப்போனவர்களை கேடாமல், நீங்கள் பலாத்காரமும் கருணக்கூடமும் ஆண்டி கொண்டிருக்கிறீர்கள் என்று அங்கே சொல்லப்படுகிறது. நாம இருக்கவங்களுக்கு உதவி செய்யணுங்கிறது எசேக்கியேல் 34:4 ஆண்டவர். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமுமாய் அவைகளை ஆண்டீர்கள். இதைத்தான் தேவன் எதிர்பார்க்க. நம்ம ஏசையால இதே மாதிரி 58 7வது வசனத்துல சொல்றாரு, பிரியமான உபவாசம் எனக்கு எது தெரியுமா? பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும்,
தூரத்தண்ட சிறுமையானவன் வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருப்பதும் அல்லவா எனக்கு உகந்த உபவாசம் என்று நம் தேவன் நம்மிடம் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னொன்று முக்கியமானது, பல நேரங்களில் நமக்கு பலர் கெடுதல் செஞ்சிருக்கலாம். நம்ம அழியிறத அவங்க பார்த்து ரசிச்சிருக்கலாம். அவமானப்படுறதை கண்டு அவங்க ரசிச்சிருந்திருக்கலாம். ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், சத்துரு விடும்போது சந்தோஷப்படாது, அவன் இடரும்போது இருதயம் களி கூறாமல் இருப்பதாக. அல்லேலூயா. தேவன் நம் எதிர்பார்ப்பு. நீதிமொழிகள் 24:17 சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நீதிமொழிகள் 25 21 22 வசனத்துல, சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு, அதனால் நீ அவன் தலையின் மேல் எரிகிற தழலை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளிப்பார். ஹல்லேலூயா. நீ அவன் தலையில் மேல் எரிகிற தழல்களை குவிப்பாய், கர்த்தர் உனக்கு பலனளி. இன்னைக்கு அம்மா கிரஹாம் இந்த ஸ்டோரி கிரஹாம் இரண்டு செத்துச்சு. அது ஒரு டைரி எழுதிருச்சு. அந்த டைரியில் அந்த அம்மா எழுதின வார்த்தை, நோ ஒன் கால்டு மீ டுடே, நோ ஒன் கால்டு டுடே, நோ ஒன் கால்டு மீ டுடே. ஏன்னா இன்னைக்கு யாருமே இன்னைக்கு என்னைய கூப்பிடல. நோ ஒன் லவ்ஸ் மீ, என் மேலே யாருமே அன்பு செலுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா இறந்து. சி டைட் ஆலோ. பக்கத்து வீட்டு நம்பி ஒப்படைச்சிட்டு போய் கயவன் அவன் காம விசாரத்தில் அப்படி இருந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியாது. மீட்டிங்கில் காலேஜில் பேசுகிறப்ப கண்ணீர் விட்டாலும் ரிலேட்டிவ் ஆத்காரமாக சொல்ல முடியாத அவலங்கள். இன்னைக்கு அந்த சூழ்நிலை அம்மா மட்டும்தான் 4-5 வயசு வந்துருக்கும். 2 வெயிட்டான பீரியட் தான். ஆனால் இன்னும் 4-5 வயசு உயிரோடு இருக்குன்னு சொல்லிட்டா, த லவ் நோ ஒன் கால்டு மீ. யாராவது நமக்கு தெரியாதவங்க இருந்தால் தயவுசெய்து அவங்களோட அன்பை பேச்சில் சொல்லுவாங்க. நிதி மிகுந்தவர் நிதியினை தாரீர், நிதி குறைந்தவர் காசுகள் தாரீர், அதுவும் அற்றவர் வாய் சொல் அருளி. எதையாவது சம்திங் ஆண்டவர் வார்த்தைகளை, நல்ல வார்த்தைகளையாவது பிறருக்கு உதவி செய்ய வேணும். பக்கத்தில் உட்கார்ந்து யாருன்னு இதுவரை நமக்கு இன்னைக்காவது சபையில் அவங்களுடைய தேவைகள். இன்னைக்கு நாம் நல்ல சம்மாரியின் பணி சபை செஞ்சுட்டு முன்னாடி நீ செஞ்சுட்டு இருக்குன்னு நான் நம்புகிறேன். அரிசிகளை நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்க. கண்டினியூ சர்வீஸ். வி நீட் சம்திங். மெசேஜ் கொடுக்க பேருக்கு ஒரு மெசேஜ் இல்லை. மெசேஜ்னா ஒரு வாழ்க்கையை மாற்றணும், பிறருக்கு உதவி செய்யணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்திய நாட்டில் ஸ்டேட், வறுமையான ஸ்டேட் மேகாலயா இருந்துச்சு. அப்போ ஒரு ஸ்கீம் ஒன்று கொண்டு வந்தாங்க. சபையில் தான், சர்ச்சில் தான் அந்த ஸ்கீம் வந்து, ஒரு பிடி ரைஸ், அவ்வளோ பேரும் அவங்கவுங்க ஒரு பிடி ரைஸை வந்து அந்த இதில் மாநிலமே குமிச்சு, ரைஸ் குமிச்சிருச்சு. யாருக்கும் ஒரு பசி கூட. ஸ்கீம் எந்த அளவுக்கு இருக்கும் ஆண்டவர் கேட்குறாரு. நீங்கள் நம்ம தைரியமாக எத்தனை பேர் தெரியும் எவனுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி, எத்தனை பேர் அந்த தாக்கம் இருக்குன்னு சொல்லி ஆண்டவர் இருக்கக்கூடிய காலத்தில் நாம் பிறருக்கு, மக்களுக்கு, தேவையுள்ளவங்களுக்கு நம்ம என்ன உதவி செய்யணும்? ஆண்டவர் போல பிரதிபலிக்கிறோமா? அல்லது அந்த சமாரியனை போல நம்ம இருந்தோமா? அல்லது அந்த பாஸ்டரை போல, அல்லது அந்த லேவியனை போல நம்ம நாம் யார்? நாம் யார் கேட்குறாங்க. அந்த
லூக்கா 10 25 37 வசனங்கள் படிக்கும்படி. அப்பொழுது நியாயசாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கல்லர் குகைகள் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரத்தை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே அந்த லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். மறுநாளிலே தான் புறப்படும்போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்ப வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கல்லர் குகையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனாயிருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய் என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மகிட்ட கேட்குறப்ப அப்போ கூட பாருங்க, அந்த வக்கீல் 3 பேர்ல யாருப்பா நல்லவன் கேட்குறப்ப சமாரியன்னு சொல்லியிருக்கணும். நானே சொல்லியிருக்கணும், இரக்கம் செஞ்சவன். இப்போ கூட அவன் வாயில வார்த்தை வரல. இவ்வளவு கருணை குரூரமா அவன் இரு. ஆண்டவர் பெரிய சைக்காலஜிஸ்ட் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, தலை சிறந்த டாக்டர் சைக்காட்ரிக்கும் மற்ற பெரிய டாக்டர் எல்லாம் சொல்லக்கூடியது வந்து, லவ் இஸ் த மெடிசன். லவ் இஸ் த மெடிசன் ஃபார் த சிக்னஸ் ஆஃப் த வேர்ல்டு என்று நமக்கு சொல்லப்படும். அன்பு ஒருத்தனுக்கு, அந்த அன்பை உண்மையாக பிரதி வாழ்விலும் தாவிலும் ஏற்றத்தாழ்விலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை சார்ந்தவர்களுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா மக்களுக்கும் எல்லா ஜாதிக்கும் எல்லா இனத்துக்கும் இன்னைக்கு போய் செய்கிறோமோ, தேவன் கிரீடம் சூட்டி நம்மை வரவழைக்க காத்திரு. அல்லேலூயா. ஆண்டவர் அனைவரையும் பாதுகாத்து ஆத்துமாவை இருதயத்தோடு முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு அன்போடும் அன்பு கூறுவதை போல பிறரிடத்திலும் அன்பு கூறும் தேவன் நமக்கு கொடுத்த சாக்கியத்துக்காக நன்றி. தேவன் நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது வினோத் அவங்க வந்து பாட்டு பாடுவாங்க. பாடும்போது பேக் போட்டு பாடும்போது அவங்களோட அந்த சோம்பாங்களை காணிக்கைகள் கர்த்தருக்கன்று. முழு இதயத்தோடு துதிப்பேன், உம் அதிசயத்தை உரைப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், உம் அதிசயத்தை உரைப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம் நாமத்தை துதிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், உம் நாமத்தை துதிப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், உம் அதிசயத்தை உரைப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், உம் அதிசயத்தை உரைப்பேன். சிறு
நீர் அடைக்கலமானவர். இக்கட்டான காலங்களில் நீர் அரணுமானவர். சிறுமைப்பட்டவனுக்கு நீர் அடைக்கலமானவர். இக்கட்டான காலங்களில் நீர் அரணுமானவர். உம்மை தேடுகிறவர் நீர் கைவிடுவதே இல்லை. உம்மை அறிந்தவர்கள் நம்பாமல் இருப்பதில்லை. மரண வாசலில் நீர் தூக்கி விடுகிறீர். மரண வாசலில் நீர் தூக்கி விடுகிறீர். முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயத்தை உரைப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயத்தை உரைப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், நாமத்தை துதிப்பேன். உம்மில் மகிழ்ந்து களி கூறுவேன், நாமத்தை துதிப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயத்தை உரைப்பேன். முழு இதயத்தோடு துதிப்பேன், அதிசயத்தை உரைப்பேன். ஜெபம் பண்ண போறோம். பரிசுத்த ஆவியானவர், இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் இருந்த அந்த இருட்டின் அனுபவத்தை மாத்தி ஆண்டவரே நீனும் ஒரு நல்ல சமாரியன் தான் என்பதை எங்களுக்கு ஆண்டவரே நிலைவரப்படுத்தின தயவுக்காய் கோடி ஸ்தோத்திரமே சுவாமி. இந்த வார்த்தையை சுமந்து வந்த ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விஷ்ணுவை ஆசீர்வதிக்கிறோம். தேவ கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல மியூசிக் வாசித்த, ஆராதனை செய்த, வேதம் வாசித்த ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற உடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் ஆசீர்வதித்து கனப்படுத்துவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே வார்த்தைகள் 60 30 அல்ல ஆண்டவரே 100 பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. ஆண்டவரே பலவீனங்கள் மாறி தடைகள் உடைந்து பலத்தால் இடைகட்டப்படுவார்களாக. என் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று அதிகமாய் தன்னை அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவீராக ராஜா. ஆண்டவரே சொன்னது போல நான் எந்த ஜாதி, நான் இப்படிதான் செய்வேன் என்ற பாகுபாடற்ற ஆண்டவரே ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஆண்டவரே ஒரே மனதோடு ஆண்டவரே நாங்கள் ஊழியம் செய்கிறதுக்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியா ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. சொன்ன வார்த்தை, ஒரு முஸ்லிம் ரத்தம் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா? ஒரு கிறிஸ்தவன் ரத்தம் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ள முடியாதா? எல்லாமே ஒரே ரத்தம் தானே. அவன் உயிர் ஜீவனோடு இருக்கிறதுக்கு இவனுடைய ரத்தமும் அவனுக்கு போதுமானதா இருக்கிறதே. ஏன் அந்த ஜாதி? ஒருவேளை எங்களுக்குள்ளாய் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமே ஆனால் ஆண்டவரே எங்களுக்குள்ளார் ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வரும்படியா ஜெபிக்கிற இயேசு சுவாமி. ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. என்னுடைய வாழ்க்கையில வலது பக்கம் நிற்கிற செம்மறி ஆடுகளாய் ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து ஆண்டவரே நான் வீட்டுக்கு வரும்போது எனக்கு தண்ணி கொடுத்த, எனக்கு ஆகாரம் கொடுத்த, எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்த, எனக்கு இளைப்பாறுதலுக்கு ஒரு இடம் கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவரே அன்னைக்கு நீர் எங்களை அழைக்கும்படியாய் இந்த நாட்கள் என்னுடைய பாதத்துல நாங்கள் அப்படியே சமர்ப்பணம் பண்ணுகிறோம் பரிசுத்த ஆவியானவர். இதுக்கு வேற வழி இல்லை ஆண்டவரே. எங்களுடைய ஆண்டவரே அந்த சபிஷன், அந்த ஒப்பு கொடுத்தல் தான் அந்த வழின்றதை நாங்க அறிஞ்சிட்டேன் சுவாமி. இனி எங்களுடைய இருதயம், எங்களுடைய எண்ணங்கள், எங்களுடைய செயல்பாடுகள், எங்களுடைய நினைவுகள் எல்லாமே இயேசுவே எதையாவது ஒன்று ஆண்டவருக்கு நான் செய்யணும்ன்ற ஆண்டவரே ஒரு திட்டம் எங்களுக்குள்ளாய் அந்த வேதத்தின் சட்டம் நிறைவேறும்படியாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இந்த நாட்டில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. தசமபாகம் காணிக்கப்பட்ட நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே இன்னும் ஒரு விஷயம் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாக நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பியோடு ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமுடன் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர்.
கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாகிய கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருமளவும் சமாதானத்தை கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா.